So this is your first class. We'll have a small introduction about the subject, and then we will go into the topics which is to be covered today. So we are going to see the overview of the subject today. Theory of missions. It is an applied science that is used to understand the various relative motion between various parts of a machine or mechanism and the force which acts on them. தமிழ்ல சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு. இப்போ நான் வந்து இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஆப்ஜெக்டோட இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் சுத்தும் போது இந்த ஆப்ஜெக்டும் சுத்தும் கண்டிப்பா. அப்போ இதோட சயின்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேட்டிவ் மோஷன். எதோட ரிலேட்டிவ் மோஷன்? இதோட ரிலேட்டிவ் மோஷன். இந்த இந்த ஆப்ஜெக்டோட ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் வேரியஸ் பார்ட்ஸ். இந்த பார்ட்டை மீன் பண்ணி இது எப்படி சுத்துது, ஓகேவா? இது ரொட்டேட் ஆகும்போது இது ரொட்டேட் ஆகலாம், ஆசிலேட் ஆகலாம், டிரான்ஸ்லேட் ஆகலாம், இப்படி டிரான்ஸ்லேட் ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, ஸோ த சயின்ஸ் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேரியஸ் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த மிஷின் ஆர் மெக்கானிசம் அண்ட் த ஃபோர்ஸ் விச் ஆக்ட் ஆன் தம். இதுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை பொறுத்து தான் இது மூவ். இது ஒரு 100 ஆர்பிஎத்தில் சுற்றணும்னா இதுவும் வேகமாக சுற்றும், இது 5 ஆர்பிஎத்தில் சுற்றணும்னா இதுவும் மெதுவாக சுற்றும், ஓகேவா? இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைஸ். அந்த சைஸை பொறுத்ததும் இது சுற்றும். ஸோ அப்போ தியரி ஆஃப் மிஷின் என்ன? ஒரு மிஷினோட டெஃபினேஷன், மிஷினோட டெஃபினேஷன் சொல்ல முடியாது, ஒரு அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இது இப்படி தான் இருக்கும், ஓகேவா? அடுத்தது, ஸோ மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் எதர் அனலைஸ் ஆர் சிந்தசிஸ். ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் அனலைஸ் ஆர் சிந்தசிஸ். ஹவு டு, வாட் இஸ் அனலைஸ் அண்ட் வாட் இஸ் சிந்தசிஸ்? ஸோ த ரிலேட்டிவ் மோஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் தட் மெக்கானிசம். இப்போ என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல? ரிலேட்டிவ் மோஷன் சொல்லியிருக்கோமா? ரிலேட்டிவ் மோஷன். அப்போ இந்த ரிலேட்டிவ் மோஷன் எப்படிலாம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றது, இது அனலைஸ் பண்ற இந்த காம்போனன்ட். இதுல வந்து நான் அனலைஸ் பண்றேன். சிந்தசிஸ் அப்படின்னு சொன்னா கம் அப் வித் த டிசைன் ஆஃப் தி மெக்கானிசம். நீ பின்னாடி இதை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிசைன் பண்ற பார்த்தியா, அது வந்து சிந்தசிஸ். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். அப்போ இந்த சயின்டிபிக் அனாலிசிஸ், இது வந்து ஒரு மெக்கானிசத்தோட சயின்டிபிக் அனாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் மோஷன், டைம், ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மோஷன். அப்படின்னு என்னது? எப்படி மூவ் ஆகுது, இது எவ்வளவு நேரத்துல மூவ் ஆகுது, அது மூவ் ஆகிறதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும், இது மூணு நமக்கு தெரியணுமா இல்லையா? ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ நான் வந்து நடந்து போறேன், நான் நடந்து போயிட்டே இருக்கேன், நான் வந்து நடந்து போறதுக்கு எனக்கு வந்து 1 கிலோமீட்டர் போகணும். அப்போ 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படின்னு சொன்னா மை மோஷன் இஸ் வாக்கிங். அப்போ டைம் என்ன? நான் வந்து அப்படியே மெதுவா அண்ணன் நட போட்டு போனேன் அப்படின்னு சொன்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும். அப்போ டைம். அப்போ ஃபோர்ஸ், நான் வேகமா என்னோட பாடியில ஃபோர்ஸ் கொடுத்து போறேன் அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துல போறேன். அப்போ force is required to move. Okay, so this is the scientific analysis which deals with this three, which is called as a mechanism. அப்போ இது ஒரு மெக்கானிசம் இருக்குன்னு சொன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னா, ஒரு லேத்தா இருக்கட்டும், மில்லிங் மிஷினா இருக்கட்டும், எந்த விதமான ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னா இது மூணையும் பொறுத்து தான் you have which you are going to analyze. Okay, so this mechanics which is a ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பாடிஸ். அதை தான் நான் இங்கே சொன்னேன், இங்கே போட்டு காமிச்சேன் பார்த்தியா? உனக்கு என்ன போட்டு காமிச்சேன்? இது வந்து ஒரு லிங்க் அப்படின்னு சொன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு லிங்க். ஓகே, அதே மாதிரி இது ஒரு லிங்க், இது 2 அப்படின்னு வச்சுக்க, இது 1 அப்படின்னு வச்சுக்க. அப்போ டிஃப்ரெண்ட் பாடிஸ் கனெக்ட் ஆயிருக்கதான் மெக்கானிசம். அப்போ மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொன்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பாடிஸ். அப்போ ஹவு இட் இஸ் கோயிங் டு ஜாயின் டுகெதர் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, so definitely இதை வந்து பார்த்தீங்கன்னா we can subclassify this. This is, it can be divided into static, dynamic. static அப்படின்னா ஸ்டேஷனரி காம்பனன்ட். ஸ்டேஷனரி காம்பனன்ட் ஐடியலா அனலைஸ் பண்றது. டைனமிக் அப்படிங்கிறது என்னது? when it moves with respect to time அனலைஸ் பண்றது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த டைனமிக்ஸ்ல வந்து அதை ரெண்டா பிரிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, டைனமிக்ஸை வந்து ரெண்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா, it can be divided into kinematics, kinetics. அப்போ kinematics அப்படிங்கிறது என்னது? மோஷன்.
இப்போ கைனடிக்ஸ்ங்கிறது மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபோர்ஸ். அப்போ நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால எப்படி அது மூவ் ஆகுதுன்னு பார்க்கறது கைனடிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்ங்கிறது மூவ் ஆகுது, ஃபோர்ஸை பற்றி நான் கவலைப்படல, மூவ் ஆகும், அதில் எப்படி வந்து அது வேரி ஆகுது அப்படின்னு பார்க்கறது தான் கைனமேட்டிக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஒரு பேப்பர் படிப்பேன். ஓகேவா? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அதுலேயும் வந்து மெக்கானிசம்ஸ் வரும். ஓகேவா? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்பேன். அப்போது இன்ஜினியரிங் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு படிக்கும் போதே இஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம்னா என்ன அப்படிங்கிறத உனக்கு இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதோட இதுதான் இது. அடுத்தது வர இப்போ இந்த டைனமிக்ஸுங்கிறது இன் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் செமஸ்டர் திருப்பி படிப்பேன். இப்போ நம்ம படிக்க போகிறது கைனமேட்டிக்ஸ். இந்த கைனமேட்டிக்ஸை வந்து பார்த்தேன்னு சொன்னால் KOM, கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மிஷினரி. அப்போ என்ன பண்ணுற, இதில் கைனமேட்டிக்ஸ்னா என்னன்னு தெரியணும், மிஷின்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த KOM, கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ். ஓகே, அப்போ இதெல்லாம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல இஎம்ல படிச்சிருப்பேன். இதுல இருந்து வந்தக்கூடியது. நம்ம இப்போ ஸ்டாட்டிக் அனலைசேஷனுக்குள்ள போகல, நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அந்த வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ல வந்து என்ன பண்ண போறோம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன சொன்னேன், மோஷன், டைம், ஃபோர்ஸ், இது மூணையும் சார்ந்துதான் மெக்கானிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே so what is the definition for kinematics now? So it deals with geometric aspects of motion without considering force. இங்க சொல்லிட்டோமா, மோஷன் மட்டும்தான், ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணல. ஏன்னா கைனடிக்ஸ் will consider force, kinematics will not consider force. ஓகே, அப்போ deals with geometric aspects of motion without consideration of force. அப்போ இதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்தது மெஷின். இந்த மெஷின் அப்படிங்கிறது என்ன? இப்போ மிஷின்ங்கிறது வந்து ஒரு டிவைஸ். அது என்ன பண்ணுது, இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபர் சம் மோஷன் அண்ட் ஃபோர்ஸ் டு கிவ் சம் யூஸ்ஃபுல் ஒர்க். ஓகேவா? அப்போ இது ஒரு டிவைஸ். என்ன டிவைஸ்? ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் மோஷன் அண்ட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸுங்கிறது பவர். ஓகேவா? ஃபார் தி சோர்ஸ் டு லோட். சோர்ஸ் டு லோடு என்னது? ஒரு அவுட்புட் கொடுக்கிறது, ஒரு இன்புட்ல இருந்து ஒரு அவுட்புட் எடுத்துக்கிறதுக்கு தான் மிஷின். அப்போ நேச்சர் என்னது? இன்புட்டுங்கிறது மோஷன் தட் இஸ் அவைலபிள் டு a type of output motion. அப்போ என்னதுன்னா இன்புட் மோஷன், அவுட்புட் மோஷன் என்னது? இஃப் ஐ கிவ் a ரோட்டரி மோஷன் ஹியர், ஒரு ரோட்டரி மோஷன் இப்படி கொடுக்குறேன், எனக்கு இது இன்புட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது இன்புட். இந்த இன்புட் வந்து ரோட்டரி மோஷனுங்கும் போது எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, இட் கேன் பி ஏதர் லீனியர் மோஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷன் என்னது? ஆசிலேட்டரி மோஷனா இருக்கலாம், இல்லைன்னா ரோட்டரி மோஷனாவே இருக்கலாம். ஸோ ஐ கேன் கெட் லீனியர், ஆசிலேட்டரி ஆர் ரோட்டரி. அப்போ இன்புட்ல இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய மோஷன்ஸ் இதுதான். இப்போ இன்புட் டு அவுட்புட். ஸோ எனி மிஷின் வில் ஃபார்ம் இன்புட் டு அவுட்புட் லைக் திஸ். ஓகேவா? திஸ் இஸ் தி பேசிக் கான்செப்ட் ஆஃப் தியரி ஆஃப் மிஷின்ஸ். இப்போ நம்ம தியரி ஆஃப் மிஷின்ஸ்குள்ள இருந்து எங்க வந்துட்டோம், நம்ம படிக்க போறது KOM அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டோம். KOM குள்ள நம்ம வந்துட்டோம். அப்போ ஸ்டடி ஆஃப் கைனமேட்டிக்ஸ் இது எதை ரிஃபர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம சொல்லிட்டோம். இப்போ கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா உனக்கு தெரிய வேண்டியது என்னது? இது ஜியோமெட்ரிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் மோஷன் வித்வுட் கன்சிடரிங் ஃபோர்ஸ். அப்போ கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மிஷினரின்னு என்ன? இந்த மோஷன் வந்து நான் ஃபோர்ஸை வந்து எடுத்துட்டு ஒரு மோஷன் இருக்கும்போது எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஃபோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணாம அவுட்புட் என்ன வருதுங்கிறது பார்க்க போறத நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகே. மெஷின் அப்படின்னா என்னென்ன? இட் மே பி ரெஃபர்ட் ஆஸ் மெக்கானிசம். மெக்கானிசம் அப்படிங்கிறது வேற, மிஷின் அப்படிங்கிறது வேற. ஓகேவா? மிஷின் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, எல்லா மெக்கானிசத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு ஃபுல் ஃபங்க்ஷனா கொடுக்கக்கூடியது மிஷின். மெக்கானிசம் அப்படிங்கிறது அந்த மிஷின்குள்ள இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை செய்யக்கூடியது மெக்கானிசம். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கீழே போட்டிருக்கேன், ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் அப்படின்னு. இப்போ நமக்கு எல்லாமே வண்டி ஓட்டுறோம், ஆட்டோமொபைலில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வண்டி ஓட்டுறோம். ஸோ when we drive a vehicle, automatically there is a velocity which moves the vehicle. So with some many components
ஜாயின் டுகெதர், இன்டர்லிங்க் டுகெதர். அப்போ அந்த காம்போனன்ட்ஸ்லாம் அதுல ஒரு காம்போனன்ட் வந்து இந்த மெக்கானிசம், ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் அப்படிங்கிறது உன்னோட இன்ஜின்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்டை இருக்கக்கூடிய மெக்கானிசம் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம். ஐசி இன்ஜின்ஸ்ல ஒரு மெக்கானிசம் இது. ஓகேவா? ஓகே. ஸோ விச் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இன்டர்கனெக்டட் ரிஜிட் பாடிஸ். இன்டர்கனெக்டட் ரிஜிட் பாடிஸ் அப்படின்னா ஒரு மெக்கானிசம் என்னன்னா இன்டர் கனெக்ஷன் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். இது வந்து இப்போ நான் வந்து ஒரு ரிஜிட் பாடின்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ரிஜிட் பாடின்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டையும் கனெக்ட் பண்றேன். ஓகேவா? அப்போ இன்டர் கனெக்ஷன் ஆஃப் தி ரிஜிட் பாடிஸ் should be capable for giving a relative motion. ரிலேட்டிவ் மோஷன் என்னது? யூஸ்ஃபுல் ஒர்க்கை பண்ணக்கூடிய இன்டர் கனெக்ஷன்ஸா இருக்கணும். இருந்துச்சுன்னு சொன்னா it will be the function of a mechanism, modified mechanism. ஓகே, அதுதான் இங்க வந்து டெஃபினேஷன்ல சொல்லியிருக்கோம். டெஃபினேஷனை பாருங்க. Machine may be referred as a mechanism which is a combination of interconnected rigid bodies capable of relative motion. Interconnected rigid bodies capable of motion இருக்கணும். நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இது மூவ் ஆகாது, இது மூவ் ஆகுது, வெல்டிங் ஜாயிண்டா இருக்கு, ஃபிக்ஸட் ஜாயிண்டா இருக்கு அப்படின்னா இது வந்து it is not a mechanism, it will be a structure. Okay, that will also give some work but it will not have relative motion. Okay, thus the function of mechanism is to transmit and modify a motion. அதோட இது என்னது? இது வந்து மூவ் ஆகணும், மூவ் ஆனதுக்கு அப்புறம் இது வேலையாகும். அதுக்கு சிம்பிளா நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் தான் ஈஸியா நான் வச்சுக்க முடியும். இப்போ இதுல பாருங்க, I have a link here which is link 1. So link 2 so link 1 is frame. இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது frame link 1. link 2 crank. இப்போ இந்த கிராங்க் வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே இதுல ரொட்டேட் ஆச்சுன்னு சொன்னா இந்த கிராங்க் ரொட்டேட் ஆகும்போது இந்த கனெக்டிங் ராட் என்ன பண்ணும்? இந்த பிஸ்டன் அப்படியே முன்னாடி இப்படி இழுக்குமா? அப்போ முன்னாடி இங்க இழுக்கும் போது இந்த பிஸ்டன் ராட் வந்து என்ன பண்ணும்? இந்த பிஸ்டனை மேல இழுத்துருமா? இப்படி மேல இழுத்துருமா? அப்படியே சுத்தி சுத்தி இங்க வரும்போது திருப்பியும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு சொன்னா அப்போ ஒரு ஆங்கிளுக்கு டீட்டாக்கு ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கா இருக்கும், இன்னொரு ஆங்கிளுக்கு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கா இருக்கும் பீட்டாக்கு. ஓகே, இதான் குவிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் படிப்பேன். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த ஃபார்வர்ட் இந்த சிலிண்டர் பிஸ்டன் பார்ட்ஸ் வந்து இட் வில் ஹாவ் லீனியர் மோஷன். அப்போ இங்க என்னது? என்னோட இன்புட் வந்து ரோட்டரி மோஷன். என்னோட இன்புட் வந்து என்னது? ரோட்டரி மோஷன் which is connected to an output which is called as linear motion. Rotary motion will be able to come and give you a linear motion with this mechanism which is called as slider crank mechanism. அப்போ இதுல வந்து உனக்கு புரியுதா? which is a combination of interconnected rigid bodies. Interconnected rigid bodies என்னது? crank, connecting rod, cross head, frame. இதெல்லாம் வந்து interconnected rigid bodies. இந்த கிராஸ் ஹெட் வந்து என்னது? ஒரு பிஸ்டன் ராடோட கனெக்ட் பண்ணிருக்கோம், ஒரு சிலிண்டர் வந்து பிஸ்டனுக்குள்ள இருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷனுக்கு கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்போ இன்டர் கனெக்டட் ரிஜிட் பாடிஸ் என்னன்னு புரிஞ்சிச்சு. which is capable of relative motion. அப்போ இது சுத்துறதுனால உனக்கு ஒரு ரிலேட்டிவ் மோஷன் கொடுக்குது. இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன். இப்போ இதனால என்ன நடக்குது? the function of mechanism is to transmit and modify the motion. அப்போ இந்த function of mechanism என்னது? it is to modify the motion. என்ன modify பண்ணிருக்கு? ரோட்டரி மோஷனை லீனியர் மோஷனா modify பண்ணிருக்கு. so this is the study of kinematics. இதுதான் நம்ம படிக்க போறோம். this is the study of kinematics. okay, now we will go into mechanism. ஓகேவா? இப்போ நம்ம வந்து மெக்கானிசத்துக்குள்ள போவோம். ஸோ அப்போ அந்த மெக்கானிசம் which is interconnected is called as kinematic pair. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிசத்துல வந்து இது வந்து ஒரு 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 ஆப்ஜெக்ட், ஒரு ரிஜிட் பாடி அப்படின்னு எடுத்துக்கோங்க, ஒரு எலமெண்ட் ஆர் ஒரு லிங்க் அப்படின்னு எடுத்துக்கிங்க, இந்த விரல். ஓகேவா? அப்போ மெக்கானிசம்ங்கிறது இந்த ஒரு விரல் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது ஏதாவது ஒரு கனெக்ஷன்ல இருந்தா தான் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இன்டர் கனெக்ஷன்ல இருக்கணும். அப்போ இன்டர் கனெக்ஷன்ல ஒன்னு சேர்ந்தது வந்து என்னது? பேர், கைனமெட்டிக் பேர். ஓகே, the mechanism which is interconnected is called as kinematic pair. அப்போ கைனமெட்டிக் பேர் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கும் போது அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, அப்போ அது என்ன?
So that is called as link or element. Link or element அப்படின்னா when it is a rigid body, resistant rigid body, link or element. அப்போ this is a link. இதுவும் லிங்க் தான், இதுவும் லிங்க் தான். என்ன சார் வித்தியாசம் இது மூணுத்துக்குமே? மூணுமே ஒரே ரிஜிட் பாடி. இது வந்து டூ நோட்ஸ், திஸ் இஸ் கால்ட் as நோடு. கனெக்ஷன் டு பி மேட் ஃபார் தி அதர் லிங்க். இதுதான் வந்து என்னது, இந்த பாயிண்ட்ல தான் இன்னொரு லிங்கை ஜாயின் பண்ண போறேன். இப்போ இன்னொரு லிங்கை ஜாயின் பண்ண போறேன்னா இன்னொரு லிங்க் எப்படி ஜாயின் பண்ண போறீங்க? இன்னொரு லிங்கை இங்க ஜாயின் பண்ண போறேன். இப்போ இன்னொரு லிங்க் இதுல இருந்து ஜாயின் பண்ணுமா? இன்னொரு லிங்க் இப்படி ஜாயின் பண்ண போறேன். அப்போ ஒரு கைனமெட்டிக் செயினா உருவாக்கணுமா? இன்னொரு லிங்கை இங்க ஜாயின் பண்ண போறேன். அப்போ என்ன அர்த்தம்? ஸோ லிங்க் 1 2 3 4, அப்போ இது நாலுமே சேர்ந்ததுன்னா ஒரு மெக்கானிசமா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்போ லிங்க்ங்கிறது புரிஞ்சிருச்சா? லிங்க்ங்கிறது என்னது? இட் இஸ் a rigid body. அப்போ டெஃபினேஷன் ஆஃப் லிங்க் இஸ் a resistant body or a group of resistance bodies with rigid connections preventing the relative movement is known as a link. அப்போ ஒரு group of rigid bodies இருக்கலாம், ஒரு rigid body இருக்கலாம் லிங்க்ல. ஓகேவா? அப்போ இது என்ன சார் தனியா எப்படி இருக்கு? அப்போ ரெண்டு நோடு உள்ளது பேர் வந்து பைனரி லிங்க். ஓகேவா? மூணு 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 இடத்துல கனெக்ஷன். நான் இப்படியும் ஒரு கனெக்ஷன் பண்ணலாம், இந்த இடத்துலயும் ஒரு கனெக்ஷன் பண்ணலாம், ஒரு லிங்க் கனெக்ஷன் பண்ணலாம், இந்த இடத்துலயும் ஒரு லிங்க் கனெக்ஷன் பண்ணலாம். ஆனா இது ஒரே லிங்க் தான், இது ஒரே லிங்க் தான். அப்போ இந்த ஒரே லிங்க்ல இருந்து நான் மூணு லிங்க் கனெக்ட் பண்ணலாம், லிங்க் 2 3 4. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஷேப்புக்கு பேர் வந்து டெரினரி லிங்க். அதே மாதிரி 4 இடத்துல இருந்து என்னால கனெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அது பேர் வந்து குவாடினரி லிங்க். ஓகேவா? 4 இடத்துல இருந்து கனெக்ஷன் பண்ண முடியும். இது வந்து ஒரே ஆப்ஜெக்ட் தான். 4 இடத்துல இருந்து நான் 4 லிங்க் எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், அது வந்து குவாடினரி லிங்க். இது வந்து டிபெண்டிங் அப்பான் த ஷேப் ஆஃப் த லிங்க். இதுக்கு அடுத்தது இன்னொரு விதமாகவும் லிங்கை வந்து நீ வந்து டிவைட் பண்ண முடியும். ரிஜிட் லிங்க், ஃபிளெக்சிபிள் லிங்க் அண்ட் ஃப்ளூயிட் லிங்க். இப்போ நான் உனக்கு இங்க காட்டியிருக்கிறது எல்லாமே ரிஜிட் லிங்க். நீ காட்டியிருக்கிறது எல்லாமே என்னது? ரிஜிட் லிங்க். ஃபிளெக்சிபிள் லிங்க் அப்படின்னு என்னது? உன்னோட வாட்சை வந்து நீ கட்டுற கையில, வாட்ச் கட்டுற பாத்தியா கையில, அப்போ வாட்சோட ரெண்டு ஸ்ட்ராப்பையும் கனெக்ட் பண்ற. அப்போ வாட்சோட ஒரு சைடும் இன்னொரு சைடும் வந்து என்னது? லிங்கா. அதை வந்து நீ இன்டர் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணாதான் நிற்கும், போகாம கீழே விடுவாம உன் கையில இருந்து. அப்போ அது வந்து லிங்க் வந்து என்ன? ஃப்ளூயிட் லிங்க். அப்போ அந்த லிங்க் என்னன்னா உனக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஃப்ளூயிட் லிங்க்ஸ் எப்படி இருக்கும்? ஃபிளெக்சிபிளா இருக்கும். அது வந்து ஃப்ளூயிட் லிங்க். ஓகே, சாரி, ஃபிளெக்சிபிள் லிங்க். ஃப்ளூயிட் லிங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா உன்னோட ஹைட்ராலிக் மோஷன்ஸ்ல இருக்கக்கூடியதெல்லாம் ஃப்ளூயிட் லிங்க். சிலிண்டர், பிஸ்டன், அப்போ மூவ் பண்ணும்போது உனக்கு வந்து ஒரு இன்டர் கனெக்ஷன் பண்ணுது, அதுல என்ன பண்ணுது? ஆயில். ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ளூயிட் லிங்க். இப்போ நம்ம பார்க்க போறது ரிஜிட் லிங்க். ஏன் ரிஜிட் லிங்க்? நம்ம டெஃபினேஷன்ல என்ன சொல்லிட்டோம்? ரிஜிட் பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? மெக்கானிசத்துல இங்க என்ன சொல்லியிருக்கோம்? இன்டர் கனெக்ஷன் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ரிஜிட் பாடிஸ்னால நம்ம இப்போ ரிஜிட் லிங்க் தான் பார்க்க போறோம். இதெல்லாம் நான் வச்சுக்கணும். நீ ரிஜிட் உனக்கு ஏன்னா எம்சிக்யூனால இவ்வளவு விஷயத்தையும் சொல்றேன். உனக்கு வந்து கேட்பாங்க எம்சிக்யூல வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்லாம் கேட்பாங்க. நான் எம்சிக்யூ கொடுக்குறேன் உனக்கு, அப்போ புரியும். ஓகே, அப்போ நவ் when you go into mechanism, in the mechanism the first component which you have to know is the link or element. After knowing the link or element and what is the type of links of element, then you have to go to the kinematic pair. ஓகேவா? அடுத்தது இன்னொன்று நான் வச்சுக்கணும், ஜாயிண்ட்டுங்கிறது வேற, லிங்க்ங்கிறது வேற. புரியுதா? இது வந்து லிங்க். நான் இதுல கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாத்தியா, இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாத்தியா, இது பேர் வந்து ஜாயிண்ட். அப்போ ரெண்டு இப்படியும் கனெக்ட் பண்ணலாம், நான் இங்க இருந்து இங்கேயும் ஒன்று கனெக்ட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல ஒரே ஜாயிண்ட் தான் இது. அப்போ எத்தனை லிங்க் இருக்கு? 1 2 3. இந்த இடத்துல இருக்கிறது பேர் வந்து பைனரி ஜாயிண்ட். ரெண்டு லிங்க் கனெக்ட் ஆயிருந்தா அது பேர் வந்து பைனரி ஜாயிண்ட். 3 லிங்க் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பேர் வந்து டெர்னரி ஜாயிண்ட். இந்த இடத்துல நீ யூ ஹாவ் டு நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஜாயிண்ட் அண்ட் லிங்க். இது பேரு இப்ப நான் கொடுத்துருக்க படம் வந்து வந்து பைனரி லிங்க், டெர்னரி லிங்க், குவாடினரி லிங்க். இது ரிஜிட் பாடி.
ஜாயிண்ட்ங்கிறது வந்து என்னன்னு சொன்னா ஒரு நோடையும் கனெக்ட் பண்ணா பைனரி ஜாயிண்ட். ஒரே நோடுல 3 லிங்க் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு 3 லிங்க் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி வீடியோ தெரியுதாப்பா? வீடியோல தெரியுறேனா? 2 பேனா காமிச்சிருக்கேனா? இப்ப 2 Yes, பேனா sir. இப்படி இருக்கு. இப்போ இந்த 2 பேனாவை கனெக்ட் பண்ணா என்னது? இது ஒரு ரிஜிட் பாடி, இது ஒரு ரிஜிட் பாடி. இது ரெண்டும் ஒரே நோட்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதே இப்படி கனெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து 3 பேனாவை கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்போ 3 டிஃபரெண்ட் லிங்க். ஆனா மூணுமே என்னது? ரிஜிட் பாடி. மூணுமே என்ன ரிஜிட் பாடி? மூணுமே என்னது? பைனரி லிங்க் தான் மூணுமே. ஆனா இந்த இடத்துல இருக்கிற ஜாயிண்ட் பேர் மட்டும் தான் டெர்னரி ஜாயிண்ட். அதான் நான் இங்க எழுதியிருக்கேன், டெர்னரி ஜாயிண்ட். ஓகே, ஜாயிண்ட்டுக்கும் லிங்க்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ப்ராப்ளம் நாளைக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணும்போது உனக்கு இது தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் கைனமெட்டிக் பேர். இப்போ வந்து லிங்க்ல இருந்து பேருக்குள்ள போயிட்டோம். அப்போ பேருக்குள்ள போகும்போது இட் இஸ் அ ஜாயிண்ட் ஆஃப் டூ லிங்க்ஸ் ஹேவிங் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் தெம். அப்போ ரெண்டு லிங்க் ஜாயின் பண்ணோன்னு உனக்கு கிடைக்கக்கூடியது பேர். இந்த பேரை வந்து கிளாசிஃபை பண்ணலாம். எப்படி? அதோட கான்டாக்ட், அதோட நேச்சர் ஆஃப் கான்டாக்ட் வச்சு கிளாசிஃபை பண்ணலாம். அதோட மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சு கிளாசிஃபை பண்ணலாம். அதோட ரிலேட்டிவ் மோஷன்ஸ், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இதெல்லாம் வச்சு கிளாசிஃபை பண்ணலாம். இப்போ நேச்சர் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இப்படி ஜாயிண்டா இருக்கு. பைனரி ஜாயிண்ட், டெர்னரி ஜாயிண்ட், குவார்டினரி ஜாயிண்டா ஜாயிண்டா இருக்கா. இப்போ ஜாயிண்ட் அப்படின்னு என்னது? டூ ஆர் மோர் லிங்க்ஸ் அட் அ நோட் which allows some motion between the connected links is called as a kinematic pair. இப்போ பாத்தீங்களா, போன இதுல சொன்னது வந்து லிங்க். இப்போ பாருங்க பைனரி ஜாயிண்ட், டெர்னரி ஜாயிண்ட், குவார்டினரி ஜாயிண்ட். அப்போ என்ன அர்த்தம்னா இங்க பாருங்க, இது ஒரு லிங்க் 1, இது ஒரு லிங்க் 2. இப்போ இந்த ரெண்டு லிங்க்கும் இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது வந்து என்னது? பைனரி ஜாயிண்ட். அப்போ ரெண்டா, இது ஒரு லிங்க் 3, இது ஒரு லிங்க் 4. அப்போ இந்த இடத்துல பாருங்க லிங்க் 2, லிங்க் 4, லிங்க் 3. அப்போ 3 லிங்க் கனெக்ட் ஆயிருக்கு ஒரே இடத்துல. அப்போ அந்த ஜாயிண்ட் பேர் என்னது? டெர்னரி ஜாயிண்ட். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல பாருங்க லிங்க் 5, லிங்க் 6. அப்போ 3, 5, 6 கனெக்ட் ஆயிருக்கா? டெர்னரி ஜாயிண்ட். அடுத்தது 7. அப்போ இங்க பாருங்க 5, 6, 7 கனெக்ட் ஆயிருக்கா? டெர்னரி ஜாயிண்ட். அப்போ 8, சாரி 6, 7, 8 இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு, டெர்னரி ஜாயிண்ட். அடுத்தது 9, 8 to 9 கனெக்ட் ஆயிருக்கு, பைனரி ஜாயிண்ட். ஓகேவா? இது வந்து 10 அப்படின்னு வச்சுக்கோங்க, இது 11 அப்படின்னு வச்சுக்கோங்க, இது 12, இது 13. 13 லிங்க் இப்போ இங்க இருக்கு. ஓகேவா? இது வந்து இந்த இடத்துல பாருங்க 9, 10, 11 கனெக்ட் ஆயிருக்கு, டெர்னரி ஜாயிண்ட். இந்த இடத்துல பாருங்க 5, 7, 11, 12. அப்போ குவார்டினரி ஜாயிண்ட் 4 லிங்க் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல 4, 12, 13. இங்க வந்து 1, 13, 10. புரியுதா? இது எல்லாமே என்ன லிங்க்? இது எல்லாமே பைனரி லிங்க். எல்லாமே பைனரி லிங்க். இப்போ பைனரி லிங்க்னு என்னது? இப்படி இருக்கிறது பேர் வந்து பைனரி லிங்க். ஒரு ஆப்ஜெக்ட்ல 2 நோடு தான் இருக்கு. எங்கேயுமே உனக்கு டெர்னரி லிங்க் இல்லை. நான் உனக்கு பின்னாடி காட்டுறேன் படம், டெர்னரி லிங்க் உள்ள படம். இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஓகேவா? சப்போஸ் இப்போ இந்த இடத்துல இந்த டெர்னரி லிங்க் இருக்கு பாத்தியா? இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா? நான் இந்த இடத்துல 12, 11, 13, 10 இந்த லிங்க் எல்லாத்தையும் சேர்த்து நான் இப்படியும் கனெக்ட் பண்ண முடியும் ஒரே லிங்கா. நான் சொல்றது புரியுதா? இப்படி நான் ஒரு லிங்கா அதை வச்சிருக்கேன். இந்த 12, 11, 10, 13 எடுத்துறேன். 10, 11, 12, 13 எல்லாத்தையும் எடுத்துட்டு 10 அப்படின்னு ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். 10 ஒரே லிங்க். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஜாயிண்டா இருக்கு பாத்தீங்களா? 1, 2 இது ஒரே லிங்க். அப்போ இந்த இடத்துல வந்து என்னது? குவார்டினரிக்கு பதிலா டெர்னரி அப்படின்னு ஆயிரும். இந்த இடத்துல இது ஒரே லிங்க் தான் இது. அப்போ இது ஒண்ணுதான். அப்ப இந்த இடத்துல டெர்னரிக்கு பதிலா இது என்ன ஆயிரும்? பைனரி அப்படின்னு ஆயிரும்.
இந்த இடத்துலயும் டெர்னரிக்கு பதிலா பைனரின்னு ஆயிரும். ஏன்னா இது ஒரு லிங்க், இது ஒரு லிங்க், அவ்வளவுதான். இது ஒரு லிங்க், இது ஒரு லிங்க். அப்போ இந்த இடத்துலயும் டெர்னரிக்கு பதிலா பைனரின்னு ஆயிரும். Are you able to understand the difference between binary link and a quaternary link? இது பேரு quaternary link. ஏன் quaternary linkனா 4 1 2 3 4 4 ஜாயிண்ட்டையும் ஒரே ஆப்ஜெக்ட்ல வச்சிருக்கோம். ஓகே, this is the nature of contact between the joints. இந்த ஜாயின்ட்ஸ் பத்தி தெரியுது, கைனமெட்டிக் பேர்ல உள்ள ஜாயின்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியுது. இதுதான் இப்போ இந்த கிளாசிபிகேஷன்ஸ்ல நேச்சர் ஆஃப் கான்டாக்ட் என்ன. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து லிங்க் 2 லிங்க் 3 லிங்க் 4 கான்டாக்ட்ல இருக்கு. அப்போ இப்படி கான்டாக்ட்ல இருக்கு. இப்போ இந்த கான்டாக்ட்ல இருக்குன்னா என்ன கான்டாக்ட், சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல இருக்கா, பாயிண்ட் கான்டாக்ட்ல இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். நேச்சர் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ மூணு டைப் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு. ஒன்னு இப்படி கான்டாக்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா இப்படி கான்டாக்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா இப்படி கான்டாக்ட்ல இருக்கலாம். உராய்வு கான்டாக்ட்ல இப்படி இருக்கலாம் கான்டாக்ட்ல, இல்லைன்னா இப்படி கான்டாக்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா இப்படி பாயிண்ட்ல இப்படி கான்டாக்ட்ல இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் பாருங்க, லோயர் பேர் அப்படின்னு என்னன்னா சர்ஃபேஸ் ஆர் ஏரியா கான்டாக்ட். இப்போ எப்படி இருக்கா, இது என்னது, சர்ஃபேஸ் ஆர் ஏரியா கான்டாக்ட். இது வந்து சர்ஃபேஸ் ஆர் ஏரியா கான்டாக்ட். டேர்னிங் பேர் அப்படிம்பாங்க. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா நட் டேர்னிங் ஆன் அ ஸ்க்ரூ, யூனிவர்சல் ஜாயிண்ட். இப்போ நான் உனக்கு காட்டினது யூனிவர்சல் ஜாயிண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு நட்டு டேர்னிங் ஆன ஸ்க்ரூன்னா ஒரு நட்டு இருக்கும், டேர்னிங் ஆன ஸ்க்ரூன்னா இப்படி நட்டு வந்து சுற்றிக்கிட்டே போகும். ஸோ அதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் ஆர் ஏரியா கான்டாக்ட். அது வந்து லோயர் பேர்னு பேர். அடுத்தது ஹையர் பேர், பாயிண்ட் ஆர் லைன் கான்டாக்ட். ஒரே இடத்துல ஒரு பாயிண்ட்ல கான்டாக்ட்ல இருக்கும், இல்லைன்னா ஒரே லைன்ல இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு நைஃப் வந்து இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் வந்து கேம் அண்ட் ஃபாலோயர், கியர் டூத். இதெல்லாம் வந்து ஹையர் பேர். கேம் அண்ட் ஃபாலோயர், கியர் டூத்லாம் ஹையர் பேர். அடுத்து வேப்பிங் பேர். வேப்பிங் பேர் அப்படின்னு சொன்னா பெல்ட் ஒரு புள்ளியில சுத்திட்டு இருக்கிறது வேப்பிங் பேர். So one body laps over another body. Okay, today we will stop with this.